எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இப்போ அரசியல் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அது எந்த அளவுக்கு பெருசாக போகுதுன்னு தெரியல. அது தண்ணி பிரச்சனை. இன்றைக்கி மேக்சிமம் எந்த டேம்லையுமே தண்ணி இல்லை, சில டேமில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி வந்துட்டு ஏன் இல்லை, அது பெரியவங்க சொல்லுவாங்க. நல்லவங்க குறைஞ்சா மழை குறையும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நல்லவங்க அப்படின்னா யார்? இது கண்டிப்பாக நம்ம மனுஷங்கள கிடையாது. எல்லா மனுஷங்களும் ஏதோ ஒரு தப்பு பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கும். அப்போ நல்லவங்க யார்? இந்த உலகத்தில் எந்த பாவமும் செய்யாத மரங்க தான் நல்லவங்க. அந்த நல்லவங்களை நம்ம ஈவு இறக்கமே இல்லாமல் அழிச்சிட்டு இருக்கோம். அப்போ அவங்க குறையும் போது எப்படி மழை வரும்? அந்த நல்லவங்க நிறைய இருந்தால் தான் நமக்கு மழை வரும். அவங்கள நம்ம காப்பாற்றணும். நம்ம அதை விட்டுட்டு இன்றைக்கி அழித்து ரோடு அகலப்படுத்துறதுக்கு அழிக்கிறோம். இன்னும் எதுக்கோ தொட்ட 90க்கு அவங்கள தான் முதல்ல நம்ம வெட்டுறோம். வீடு கட்டணுன்னா அங்கே இருக்கிற முதல்ல அழிக்கிறோம். முதல்லலாம் அந்த காலத்தில் வீட்டுக்கு சுற்றி மரங்க இருக்கும். இன்றைக்கி ஊரை சுற்றி தான் மரம் இருக்குது. வீட்டுக்கிட்ட மரமே கிடையாது, எல்லாமே மரங்க போயிட்டே இருக்கு. அதனால் முதல்ல அந்த நல்லவங்களை நம்ம காப்பாற்றணும். இங்கே இந்த அரசியல் அது அவங்களோட ஆட்டம். நம்ம உலகத்தை காப்பாற்றணும். அவங்க இன்றைக்கி இப்படி பேசுவாங்க, நாளைக்கு அப்படி பேசுவாங்க, திடீர்னு சேர்ந்துக்குவாங்க. அது அவங்க பதவி ஆசைக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம வருங்கால சந்ததியை காப்பாற்றணும்னா முதல்ல அந்த நல்லவங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மரங்க தான் அவங்கள நம்ம காப்பாற்றி ஆகணும். மக்கள்கிட்ட ஒரு 2 வேண்டுகோள். ஒன்று மக்களுக்கு, ஒன்று அரசாங்கத்துக்கு. மக்களுக்கு என்னென்னா, முதல்ல தண்ணியை சிக்கனமாக செலவு பண்ணுங்க. நான் பல தடவை பார்த்துருக்கேன், ரோட்டில் தண்ணியை திருப்பி விட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. அது தண்ணி நான் வண்டியை நிறுத்தி நான் நிறைய இடத்துக்கு நிறுத்திட்டு போயிருக்கேன். தண்ணியை மதியுங்க. ஏன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நீரின்றி அமையாது உலகன்னு. ஏன்னா தண்ணியை மதியுங்க. அது நம்ம உயிர். தண்ணி நம்ம உயிர், அது சாதாரணது இல்லை. அதை தயவு செஞ்சு அதை காப்பாற்றுங்க. அதேமாதிரி அரசாங்கத்துக்கு நான் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, எதுக்கோ வீடு கட்டும்போது அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு அப்ரூவ்டு வாங்குங்க. எத்தனையோ சட்டத்தை வீடு கட்டும்போது போடுறீங்க. அது கூட ஒரு சட்டம். வீட்டுக்கு ஒரு மரம் இருந்தால் தான் அப்ரூவ்டு கிடைக்குன்னு ஒரு சட்டத்தை போடுங்க. டிடிபி சைட்டு அதில் ஒரு மரம் தாராளமாக வைக்க முடியும். அது ஒரு சட்டமாக கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா வருங்கால சந்ததிக்கு கண்டிப்பாக இந்த தண்ணி பிரச்சனை இருக்காது. எந்த அளவுக்கு இந்த மரமான நல்லவங்க இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம உலகம் காப்பாற்றப்படும். ஏன்னா அந்த மரங்க காற்று கொடுக்குது, நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவையானது கொடுக்குது. எதுவுமே எந்த மரமும் எந்த தீங்குமே செய்கிறதில்ல. கடைசிக்கு நிழலாவது கொடுக்குது. இப்படி எல்லா நல்ல காரியங்களும் செய்கிற மரங்களை தயவு செஞ்சு அழிக்காமல் அதை காப்பாற்றுங்க. அரசாங்கம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப வருங்காலத்துக்கு உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.